அண்ணன் சீமானுடைய கொள்கை என்ன? நான்லாம் காலேஜ் போகும்போது 2 லிட்டர் கல் குடிச்சிட்டு தான் போவேன். அவர் சொன்னது இது கொள்கையா? திமுக என்பது எத்தனை பெரிய பாரம்பரியம், எத்தனை ஆண்டு கட்சின்னு இருக்குது. அதையே தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஆள், எதுவுமே இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் கூட வராத ஒரு நாம் தமிழர் எதிர்ப்பது, அது விஜய்க்கு பின்னடைவுன்னு நினைக்கிறதெல்லாம் பிஜேபிக்காரன் கூட செய்யாத சொல்லாத ஒரு வார்த்தையை திமுக நபர்கள் சொல்லுவது என்பது இப்போ உள்ளபடி இங்கே யாருக்கு அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு? இப்போ அதிமுக பிஜேபி கூட இருக்கா, திமுக பிஜேபி கூட இருக்கா? இத்தனை ஆண்டு காலமாக எதையுமே மாற்றலை இல்லையா? அப்போ சமூகத்தில் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் சொன்னதுன்னா வறுமையை ஒழிச்சிட்டுன்றீங்க. யார் குடும்பத்தில்? உங்கள் குடும்பத்தில் தானே. இந்த கேள்வி இயல்பாக வரும்ல. மக்கள் மத்தியில் ஒழிக்கலன்னும் பொழுது இப்போ இது ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த களம். ஸோ நம்ம வெயிட் பண்ணிப்பாங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. விமர்சிக்கிற பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சீமான் அவர்கள் அந்த திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருந்தப்போ அதுக்கு ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, நடுவில் லாரி அடிச்சு இதாயிரும் அப்படின்ற சொல்லியிருந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியுது. பட் இப்போ சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட உனக்கும் எனக்கு தான் சண்டை அப்படிங்கிற ரேஞ்சில் பேசியிருக்கிற மாதிரி இருக்குது. சினிமா கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் தான் போர் அப்படிங்கிற ஒரு வார் டிக்ளேர் பண்ணுற மாதிரியான டோனில் பேசுகிறாரு. இனிமேல் உனக்கு எனக்கு தான் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்களுக்கு அவர் அறிவுறுத்துற மாதிரி தெரியுது. அவனை காலி பண்ண வேண்டியதான் நம்மளோட முதல் கடமை அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்ற மாதிரி தெரியுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது முதலமைச்சர் சந்திச்சு வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சொன்ன வார்த்தையில் மிக முக்கியமான வார்த்தை என்ன? சினிமா ரசிகருக்கும் சினிமா கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் தான் இனிமே கொள்கை கூட்டத்துக்கும் தான் இனிமேட்டு போர். ரைட், அக்செப்டட். அண்ணன் சீமானுடைய கொள்கை என்ன? நான்லாம் காலேஜ் போகும்போது 2 லிட்டர் கல் குடிச்சிட்டு தான் போவேன். அவர் சொன்னது இது கொள்கையா? இதைத்தான் மாணவ பிள்ளைகள் மத்தியில் விதைக்க விரும்புகிறீர்களா? முதல் கேள்வியிலும் இஸ்லாமியர்கள்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லி பேசுனீங்கல்ல, இது உங்களுடைய கொள்கையா? இது அண்ணன் சீமான் விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. நான் சினிமாவுக்கு பொழப்புக்கு தான் சினிமா எடுக்க வந்தேன். ஒத்து வந்தால் பார்ப்பேன், இல்லை கள்ளச்சாராயம் எங்காச்சும் பொழைச்சிட்டு போவேன். எப்படி? கள்ளச்சாராயம் எங்காச்சும் பொழைச்சிட்டு போவேன். இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மரணம் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி 2 முறை நடந்திருக்கிறது. ஒரு மரணம் என்பது ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையை தலைகளாக திருப்பி போட்டுரும். பொருளாதார ரீதியாக அவங்கள அடிபட வச்சுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா போயிருந்த குடும்பம் அது எந்த ஸ்டேஜுக்கு போகும்? அதுக்கப்புறம் கல்வியை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டியிருக்கும். கட்டாயத்துக்கு உணவு தேவைக்காக எந்தெந்த தொழில் செய்வார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தணும் பொழுது இது இதுதான் உங்களுடைய கொள்கையான சீமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் பேசியதே எடுத்தாக்கா இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு இது இருக்க முடியாது. நீங்கள் பெரியாரை பற்றி வேணால் முன்னும் பேசிட்டு போங்க. அன்றைக்கி எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நான் புகழ்ந்தேன், இன்றைக்கி எனக்கு புரிதல் வந்துருச்சு நான் இகழ்ந்தேன்றலாம் ரெண்டாவது. ஆனால் ஹிந்து கடவுளை குறித்து நீங்கள் பேசிய வார்த்தை பார்வதி ஒரு சிவன் ஒரு, இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? காலத்தில் பலாயிரம் கோடி நபர்களால் வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையில் நீங்கள் எந்த சித்தாந்தத்தில் வேணால் இருந்து போங்க. ஆனால் பிற நம்பிக்கை அந்த விஷயத்துக்குள்ளே கை வைப்பதற்கு எவனுக்கும் தார்மீக உரிமை கிடையாதுன்னும் பொழுது அப்போ இதெல்லாம் கொள்கையா? நீங்கள் கொள்கைன்ற பேரில் இது வரைக்கும் நீங்கள் பேசி வச்சு எல்லாத்தையும் எடுத்து பேசினால் சீமானன் தோற்று போவார். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசாமல் நீங்கள் அப்போது சீமானுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்கை யதார்த்தமாக சொல்லணும்னா என்ன கொள்கை? விஜய் எதிர்ப்பது, அவ்வளோதானே. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு வந்தது 2 திராவிட கட்சிக்கு மாற்று நான் தான் சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ 2 திராவிட கட்சிக்கும் எதிர்க்காமல் மழுகி போயிட்டீங்களா? இல்லை ஏதாவது துண்டு போட்டு வேட்டுக்கிட்டு பேசியாச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. ஏன்னா அன்னைக்கே நீங்கள் போய் எடப்பாடி கூட உட்காந்து சசிகலாவை சேர்த்து வைக்க போனீங்க. கலைஞர் கேட்டது போலே கேட்கலாம், உனக்கு என்ன அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறைனா அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சு போயிடும்னு நினச்சேன். அதானே உன் நோக்கம்னு சொல்லிட்டு வந்தீங்க. அப்புறம் அழிஞ்சு போயிருந்தாக்கா இன்றைக்கு இந்த பக்கம் போயிட்டு இப்போ விஜயை டார்கெட் பண்ணுவதுன்றதெல்லாம் இதெல்லாம் பொருந்தாத பேச்சு. நீங்கள் உள்ளபடி கொள்கையை பற்றி பேசணும்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை. அதை பற்றி மட்டுமே நீங்கள் பேசிட்டு போகணும். இவ்வளோ முட்டாள்தனமாக பேசி வச்சுருக்கீங்கல்ல, இதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்கள் அடுத்து கடந்து போகணும்னு சொன்னாக்கா ஒன்றுமே கிடையாது. இந்த விமர்சனம் விஜய் மீது கிடையாது. அப்போது இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் விஜய் அவர்கள் மீது கை வைக்கணும்னு வந்தீங்கன்னாக்கா அது எதிர்வினை ஆற்றும் பொழுது அண்ணன் சீமானாலுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சும்மா நீங்கள் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசலாம், அறிவுக்கு பொருந்திய விஷயமாக இருக்குமானா இருக்காது. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் பாஜகவும் திமுகவும் தான் எதிரிகள்ங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழலில் நாம் தமிழர் தரப்புல இருந்து விஜய் அவர்கள் மேலே கடுமையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெருக்கடியை தானே டிவிக்கு கிரியேட் பண்ணும். அதை எப்படி பார்க்குறீங்க? 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று எனக்கு அப்படி தான் நான் பார்ப்பேன். கரெக்டுங்களா? நீங்கள் இப்போ திடீர்னு சீமான் விஜய் எதிர்த்தானோடனே பயங்கர நெருக்கடிலாம் ஒரு நெருக்கடியும் கிடையாது. நம்ம பல நெருக்கடிகளை பார்த்த பிறகு தான் விஜய் அவர்கள் சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை பெற்றார். இன்றைக்கி அப்படின்னும் பொழுது அரசியல் களத்துக்கு வரும்பொழுது அவர் முதல்ல எதிர்த்தது திமுகவை.
திமுக என்பது எத்தனை பெரிய பாரம்பரியம், எத்தனை ஆண்டு கட்சின்னு இருக்குது. அதையே வந்து தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஆள், ஆளுகிற பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆள், எதுவுமே இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒரு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் கூட வராத ஒரு நாம் தமிழர் எதிர்ப்பது, அது வந்து விஜய்க்கு பின்னடைவுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது அறிவுக்கு பொருந்தாத ஒரு பேச்சு. அதனால் அவருங்க வேணால் ஒரு பெரிய மனக்கோட்டை நினச்சிக்கலாம். நமக்கு வந்து பெரிய ஆள் நம்ம பயங்கரமாக விஜய் எதிர்த்துட்டோம்னாக்கா, இப்போ வேல்முருகன் வந்து விஜயை பற்றி பேசினதுனால தான் ஏதோ வேல்முருகனை பற்றி கொஞ்சம் வெளியில் 4 பேச்சு வந்துச்சு. இல்லைன்னு வச்சுங்களேன், அதனால எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ போய் ஏதாவது டோல் பக்கத்தில் போய் நின்னா பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கு சீமான் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய கட்சி சார்ந்த நபர்கள்லாம் விஜயை நோக்கி போகிறது, திமுகவுடைய கோர் ஓட்டு சரிபாதி இந்த பக்கம் போகிறது, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தது இப்போ பிடிக்காத நபர்கள் இந்த பக்கம் விஜய் நோக்கி வருவது, இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட 36% இளைஞர்கள் புதுசாக நோக்கி வருது. முதல் தரப்பு வாக்காளர்கள் வந்து தளபதி விஜயை நோக்கி வரக்கூடியதாக இருக்கட்டும். 30% எப்பயுமே ஓட் போலிங் ஆகாது. அந்த நபர்கள்லாம் அவர்கள் நோக்கி வருவதும், மாறுதலை நோக்கி இன்றைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேர் வந்து திமுக மீது எவ்வளோ பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர்கள்லாம் இன்றைக்கி புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி வருவதும், இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தலைவலியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா இருக்கிறாருன்னு பொழுது, அப்போ எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தால் தான் எப்பயுமே அரசியல் களம் சூடு பிடிக்கும், நல்லாயிருக்கும், சண்டை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அறிவு சார்ந்து, அறம் சார்ந்து, கருத்தியல் ரீதியாக விஷயங்களை எடுத்து வைப்பதற்கு விஜய் சார்பாக யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. உங்கள் சைடில் அனுபவம் வாய்ந்த நபர்கள் இருக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்போ அனுபவம் வாய்ந்த நபர்களும் இந்த பக்கம் அறிவு சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது ஒரு பெரிய ஒரு சுழற்சி ஏற்படுகிறது. புதிதாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய ஒரு வரலாறு, ஒரு கூட்டணி சார்ந்து ஒரு கட்சிகள் தான் அமைப்பதற்கான வாய்ப்பு, அதாவது பார்த்திங்கன்னா தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி சார்ந்து தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுனாக்கா, அதுவும் உள்ளபடி தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானது. நீங்கள் அப்போ நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாதுல்ல. 12 மணி நேரம் வேலையை அமல்படுத்துவதற்கோ, டெட்ராபேக் அறிமுகப்படுத்துவதற்கோ, இல்லாட்டி வந்து பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டு உட்காந்துட்டு சிஏக்கு எதிராகவோ, அல்லது வந்து வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தில் வந்து கையெழுத்து போடுவதற்கோ, இதெல்லாம் நீங்கள் நினச்சபடி செய்ய முடியாத பொழுது, இது ஒரு மாற்றம். எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் வந்து என்ன சொல்கிறது, புதுசாக இருக்கும். கிட்டத்தட்ட யார் இவங்க தான் பெரும்பான்மை, இவங்க தான் மெஜாரிட்டின்னு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும்னு தான் பார்க்குறேன். ஓகே. எந்தெந்த தரப்புல இருந்தெல்லாம் விஜய் அவர்களுக்கு வாக்குகள் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் வந்து எலெக்ஷன் டைம்ல ஜெயிக்க போற கட்சிக்கு அல்லது இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்குங்கிற கட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விஜய் அவர்கள் ஒரு நல்ல கூட்டணியில் இருந்தால் தான் அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இன்ஃபேக்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். மற்றபடி தனியாக நின்று ஓரளவுக்கான ஓட் பேங்க் வந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வர்றதோ, ஒரு 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 கட்சியாக ஸ்ட்ராங் ஆகிறதோ வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. கூட்டணி தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்றாங்க. கூட்டணிக்கு போகிற வாய்ப்புகள் இருக்கா? எந்த கட்சிக்கோட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, நிச்சயமாக கூட்டணி அமையும். கூட்டணி அமையாமலாம் போகிறது கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் அரசியல் களம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு நாளில் வந்து சில விஷயங்களை திருப்பி போட முடியும். சில அரசியலில் வந்து நீங்கள் இப்படி தான் போயிட்டு இருக்கணும் பொழுது ஒரு முக்கியமான அரசியல் தலைவருடைய இயற்கையான மரணம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து வேற ஒருத்தருக்கு அனுதாப ஓட்டாக மாறும் பொழுது பல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்னும் வந்து ஒரு 7 மாதம் இருக்குது கையில். இந்த 7 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு கட்சியும் வந்து கிரவுண்டில் இறங்கி என்ன செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்தும், யார் யார் மீதெல்லாம் இருக்கக்கூடிய அதிருப்தியான உண்மையான பிரச்சனைகள்லாம் வெளியில் வந்து அது எவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிக்க போகுதுன்றதும் பொறுத்திருந்து பார்க்கும்போது களம் நிச்சயமாக மாறும் பீட்டர். ஆனால் வந்து நிச்சயமாக இப்போ திமுக இப்படி இந்த ஒரு கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணியோ அல்லது அதிமுக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக இந்த கூட்டணி அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்லிடவே முடியாது. தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலில் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுக அந்த நேரத்தில் வந்து எடப்பாடி பிஜேபி வேணாண்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி. அது வரைக்கும் தான் நீ என்னை மிரட்டிடுவேன், கொடநாடு வழக்குன்னுவேன், அதுன்னு இதுன்னு தூக்கி உள்ளே வச்சுட்டு என்னை மிரட்டிடுவேன். இப்போ வந்து தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல் வந்துருச்சு. நான் ஜெயிச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டேன்னா நீ அதுக்கப்புறம் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நானும் விஜயம் கூட்டணி வச்சுட்டு போகிறோம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட மூவ் பண்ணலான்னு பொழுது களம் எப்போ வேணாலும் மாறும். பட் ஆனால் அது வரைக்கும் இந்த இதில் சொல்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. வடிவேலு அவங்க தங்கச்சி அந்த மேகலையை வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு செந்திலும் கவுண்டமணியும் வந்துட்டு பொண்ணு பார்க்கும்போது மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி, அதுக்குள்ளே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டும் இவர் மீது குற்றச்சாட்டும் திமுக அதிமுக மாறி மாறி நீங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு நீங்கள் செய்த ஊழலை வெளிக்கொண்டு வந்து பகிரங்கமாக மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது இது விஜய்க்கு இன்னும் ப்ளஸ்ஸாக தான் மாறும். ஸோ யங்ஸ்டர்ஸ், ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமே என்னென்னா ஒரு மாறுதல் தேவைப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்த்துட்டோம், 2 ஆட்சியும் பார்த்துட்டோம். என்ன பெரிய இங்கே சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்பட்டோம், இல்லை பொருளாதார ரீதியாக நம்ம மேம்பட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் வந்து மாதம் கடைசியில் ஆனால் ரைட்டுப்பா மாத கடைசியில் ஒரு 10,000 ரூபா காசு நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடுத்தர குடும்பம் இருக்கானாக்கா இல்லை. இப்போ இதுதான் யதார்த்தம் பொழுது அப்போ நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக எதையுமே மாற்றலை இல்லையா? அப்போ சமூகத்தில் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் சொன்னதுன்னா வறுமையை ஒழிச்சிட்டுன்றீங்க. யார் குடும்பத்தில்? உங்கள் குடும்பத்தில் தானே. இந்த கேள்வி இயல்பாக வரும்ல. மக்கள் மத்தியில் ஒழிக்கலைன்னும் பொழுது
இப்போ இது ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த களம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் அப்படி அந்த தேர்தல் நெருக்கத்துல வந்து பாஜக விலகி அதிமுக, தவிக கூட்டணி அமையிற பட்சத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்குவாரா? இவருக்கு வந்து இவர் முதலமைச்சர் வேட்பாளர் தானே இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி போகுங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சமரசங்களின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் செய்தாகணும். அது வந்து அவங்க 2 பேருக்கும் தான் ஓகே. வந்தது. அனுபவம் வாய்ந்த நபர்ன்றதுனால நீங்கள் இருங்க, இல்லை எனக்கு வந்து இவ்வளோ பேங்கிங் இருக்குது, இல்லை நம்ம 2 பேரும் ஓட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்றதெல்லாம் அவங்க பண்ண வேண்டியது. பட் ஆனால் வந்து நிச்சயமாக ஒரு மாறுதலை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு தனி பெரும்பான்மையோடு இந்த முறை வந்து திமுக தான், இல்லை அதிமுக தான், இல்லை விஜய் அவர்கள் தான் வந்து ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்ற களம் நடக்கவே நடக்காது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். அதில் வந்து அதிகார பகிர்வுக்கு அதிகமான இடம் கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியப்படுன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு விஜய் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார்னும் பொழுது நிச்சயமாக அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஓகே. தாவேகாவோட 2வது மாநில மாநாடு அடுத்த மாதம் மதுரையில் நடக்க போது, நாட்கள் நெருங்கிட்டே இருக்குது. அந்த மாநாட்டில் என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கும்? அது வந்து தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மதுரை மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மனநிலையை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டை விட அதிகமாக பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தாவேகாவுடைய மதுரை மாநாடு இருக்கும். ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு நீங்கள் நேற்று வரைக்கும் ஓபிஎஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுவான்னு யாராவது ஓபிஎஸ்ஸே நம்பியிருக்க மாட்டார். புரியுதுங்களா? நம்ம போய் முதலாளி எதிர்த்து பேசிக்கிட்டு நமக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஆள் இன்றைக்கி திடீர்னு மத்திய அரசை மோடி அவர்களை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கையை கொடுக்குறாருன்னும் பொழுது அப்போ எவ்வளோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்க. அப்போது மதுரை மண்ணில் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சிகளாக ஏதாவது கட்சிகளை அறிமுகப்படுத்துவாரா, அல்லது முக்கியமான நபர்கள் வந்து பிற கட்சியிலிருந்து விலகி அவர் கட்சியில் மதுரை மாநாட்டில் வந்து களம் காண போகிறார்களா? அதை தாண்டி எதை அட்ரஸ் பண்ணி பேச போகிறாரு? விஜய்னாலே வழக்கமாக ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். அந்த குட்டி ஸ்டோரியில் ஊமை குத்துறது மறுபடியும் திமுகவையா அல்லது வந்து பிஜேபியா இல்லை 2 பேரையும் அடிச்சுட்டு வேறு மாதிரி ஒரு விஷயத்தை களத்தில் கொண்டு வர போகிறாரா, இல்லை யங்ஸ்டர்ஸை ஈர்க்கக்கூடிய மெயினான திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி பேச போகிறாரா? ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது கூச்சப்படாமல் அடுத்தவன் தேடிப்பான். அதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்கள் தான் வாங்க. அது வந்து இப்போ கமலஹாசன் ஒரு திட்டத்தை சொன்னதை வந்து திமுக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. எல்லாருக்கும் காசு கொடுக்கணும் மகளிருக்குன்னு சொன்னது கமலஹாசன் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, மகளிர் உதவித்தொகை. மகளிர் உதவித்தொகை. ஆனால் அதை வந்து திமுக எப்படி அழகாக எடுத்து கையாண்டு இன்றைக்கி வரைக்கும் அதை வச்சு தான் பேசுகிறாங்க. நீங்கள் என்னடா செஞ்சீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுக்கு முதல்ல அதை தான் தூக்கிட்டு வருவாங்க. பெண்களுக்கு வந்து இது கொடுத்தோம், இலவசமாக ஓட்ட போட்ட பஸ்ஸை கொடுத்தோன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸை எந்த அளவுக்கு மேஜராக எடுத்து கொண்டு போக போகிறதும், ஒவ்வொரு மாநிலமாக வந்து அவர் வந்து இந்த சுற்றுப்பயணம் நடந்து போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணம் நடைபயணம் நடப்பதற்கான ஒரு பிளான் இருக்குது. அதில் அந்த மாவட்டத்தில் தீர்க்கப்படாத மேஜரான பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ நாட்கள் ஆட்சி செய்தார்கள், எந்த நபர்களால் இங்கே வந்து அதிகமான பிரச்சனை, அங்கே இருக்க கவுன்சிலர்களாலேயோ அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களாலேயோ எவ்வளோ அட்ராசிட்டிஸ் இருக்கா, இல்லை வந்து ஒரு சின்ன வீடு கட்டினா கூட எவ்வளோ கமிஷன் வாங்குறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்களா, அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு எந்தளவுக்கு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் வந்து இருந்துச்சா, இல்லாமல் நலிவடைந்து போச்சா, அழிஞ்சே போச்சா, அந்த மாவட்டங்களில் பின் புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதா, அதில் வந்து மாணவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கார்கள், மாணவிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அந்த அதன் மூலமாக சாலை விபத்தாலேயோ அல்லது வந்து எத்தனை குடும்பங்கள் வந்து தாய் தகப்பனை இழந்து நிர்கதியாக நின்றிருக்கிறது, தொழில் வளம் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இந்த சமூகத்தில் அடுத்த ஒரு மாற்றத்திற்கு இந்த தொகுதியில் எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தால் அது தொழிற்சாலையோ அல்லது தற்சார்பு முறையில் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருவதன் மூலமாக இந்த மாவட்டம் எவ்வளோ பெரிய தொழில் வளர்ச்சியில் மேன்மை பெற்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயன்பெறும். இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கிளியர் கட்டாக ஆராய்ஞ்சு அதை மக்கள் மத்தியில் பேசி அதை கொண்டு போனார்னாக்கா ஒரு பெரிய இம்பேக்டே ஏற்படும், ஒரு வெற்றி வாய்ப்புக்கு ஏற்படும். அதே போல் மாநாடு அவர்களுக்கு நடக்குதுனாக்கா தொடர்ச்சியாக வந்து அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எங்களுக்கு அடக்குமுறை அதிகமாக இருக்கிறது திமுகவால். சரி, அடக்குமுறை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட மாநாடு திடல் நடக்கக்கூடிய இடத்திற்கும் அவர்கள் வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கான இடத்திற்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமமாக ஒரு 3லேருந்து 5 கிலோமீட்டர் வந்து தூரம் இருக்கிறது. ஸோ அதில் வந்து அந்த மக்கள் நடந்து வர்றதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. போன முறையெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக வந்துட்டாங்க. பட் இந்த முறை வந்து 80 ஏக்கர் அப்போ நடந்தது, இப்போ 500 ஏக்கர் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது மக்கள் தொகை 3 லட்சம் பேர் வருவாங்கன்னு கணக்கிட்ட பொழுது 8 லட்சம் பேர், இப்போ 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு கணக்கிட்ட பொழுது எத்தனை லட்சம் பேர் வருவான்னு சொல்ல முடியாது. அப்போது விஜய் கட்சி சார்பாக அவர்கள் செய்ய வேண்டியது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பார்க்கிங் ஏரியாவுக்கும் மாநாட்டு திடலுக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வச்சு வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க, குழந்தைகள், பெண்கள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்து இறக்கி விடுவது. அதாவது திருவிழாவுக்கு அல்லது தாய் வீட்டிற்கு ஒரு பெண் வந்தாக்கா எந்த அளவுக்கு நம்ம வந்து உபசரிப்போமோ அதுபோல் வந்து மக்களை அவங்க சிரமம் இல்லாமல் கூப்பிட்டு வந்து சிரமம் இல்லாமல் அனுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அதே மாதிரி நீர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போது தனியாக வந்து நீங்கள் வந்து ஒரு பாதை அமைக்கிறீங்களா,
சவுக்கு கம்பு உண்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி 24 ஹவர்ஸ் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த டேங்க்கில். அதுக்கு தனி பாதைக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாக்கா மக்கள் டீஹைட்ரேஷனாலேயோ தண்ணி இல்லாமையோ மூச்சு திணறலோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நோட்லாம் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக வந்து எடுத்துக்கிட்டு அது பண்ண வேண்டியது பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடித்தாலும் விஜய் அன்னைக்கு என்ன சொல்ல போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க, யார் அட்ரஸ் பண்ண போகிறீங்க, யார் அடிக்க போகிறீங்க, எந்த விதமான கூட்டணி அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க, மறுபடியும் நீங்கள் தனிச்சு தான் நிற்கிறீங்களா, இல்லை மறுபடியும் பரந்தூர் குறித்து அங்கே ஏதாவது முக்கியமான நிகழ்வு பேசி அந்த பரந்தூர் சார்ந்த மக்களை யாராவது இங்கே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களை வந்து சந்திக்க விடல, மறுபடியும் அந்த மாநாட்டில் மேடை ஏற்ற போகிறீங்களா, அந்த லாக்அப் டெத் மரணம் நடந்த குடும்பத்தை மறுபடியும் மேடை ஏற்ற போகிறீங்களா, அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் நடந்தவர்களை மேடை ஏற்ற போகிறீங்களா, நீட் மரணம் சம்மந்தப்பட்ட இறந்து போன குடும்பத்தை சார்ந்த நபர்கள்லாம் மேடை ஏற்ற போகிறீங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் மேடை ஏற்றி அவர் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி தொடர்ச்சியாக சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு பேச போகிறீங்களான்றதை எல்லாமே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளும் சில விஷயங்களை இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். பட் அதை எதை எடுத்துக்கிட்டு அவங்க எதை செய்ய போகிறான்றது விஜயோட கையில் தான் இருக்குது. ஓகே சார். அடுத்ததாக அன்புமணி அவர்கள் சமீபமாக நடத்தின ஒரு கூட்டத்தில் வந்து திமுகவோட பொய் வாக்குறுதிகள் அப்படிங்கிற விஷயத்த பட்டியலிட்டு பேசியிருக்கிறாரு. இன்னும் ஒருபடி அதிகமாக போயிட்டு அது ஒரு புத்தகமாக வெளியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வெளியிடுங்க. இங்கே படிப்பதற்கு முதல்ல யாருக்கு நேரம் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் திமுக செய்யக்கூடிய தவறுகளை புத்தகமாக வெளியிடுகிறேன் அப்படின்னு நீங்கள் அன்புமணி அவர்கள் சொல்லுகிறீர்களா? சரி, ரைட், நல்ல விஷயம். உங்கள் அரசியல் மைலேஜுக்காக நீங்கள் சில விஷயங்களை செய்கிறீங்க. ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு சொல்லி ஒருத்தர் போட்டார், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அவர் எங்கே இருக்கார், அண்ணாமலை எந்த இடத்துல இருக்கிறாரு, அதோடைய இம்பேக்ட் என்னன்றதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் நீங்கள் காட்டக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரலெழுத்து தான். உண்மையாலுமே மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் வந்து எத்தனை முறை களத்தில் நின்றுருக்கீங்கன்னு கேள்வி எழுப்பும் பொழுது முதல்ல வர்றது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி விவசாயிகளுக்காக நிற்கிறேன்னு சொன்னீங்க. பரந்தூரில் இந்த மக்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டே ஒரே ஒரு முறை தாங்க ராமதாஸ் சார்பாக அன்புமணி சார்பாக வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலன்னாங்க. அப்போ யாருடைய காம்ப்ரமைஸ்டு, யார் கூட நீங்கள் பேசி இணக்கமாக சென்றதால மீண்டும் அந்த மக்களை மறந்துட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிப்காட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டது எல்லாமே 80% விவசாய நிலங்கள். எவனாவது வந்து ஐடி கம்பெனி கட்டுறதுக்கும் ஏர்போர்ட் கட்டுறதுக்கும் விவசாய பூமியில் கை வைப்பானா? அந்த அறிவே இல்லை. பட் ஆனால் அப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அப்போ மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தொடர்ச்சியாக களத்தில் நிற்காமல் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமான ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் தான் பெரிய ஆள் உங்கள் அப்பாட்ட நிரூபிக்கிறதுக்காக இன்றைக்கி புதுசாக ஒரு குரல் எடுத்து காட்டுறீங்கன்ற மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர, யதார்த்தமாக அன்புமணி அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறீங்க, நீங்கள் வந்து சமூகத்திற்காக நிற்கிறீங்கனாக்கா இனி வரக்கூடிய இந்த 8 மாதத்தில் உள்ளபடியே சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி நீங்கள் களத்தில் சமரசம் இல்லாமல் நின்று வென்று காட்டுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்களோட தமிழக வருகை வந்து முக்கியமான 2-3 ஈவெண்ட்ஸ்க்காக வந்துட்டு போயிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறதுக்கான இது கேட்டிருந்தாரு, அனுமதி கேட்டிருந்தாரு. டிடிவி தரப்புலேருந்து அனுமதி கேட்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. பட் அவர் இபிஎஸ் அவர்களை மட்டும்தான் சந்திச்சிருந்திருக்கிறாரு. அதுபோல் இங்கே ஈவெண்ட்டில் வந்து நம்ம திருமாவளவன் திமுக கட்சியிலேருந்து நபர்கள்லாம் கலந்து வந்திருக்காங்க. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அதிகமாக இப்போ விமர்சிக்கப்படுவது டிஆர்பி ராஜா பேசின பேச்சு தான். இதில் திமுககாரனா யாருன்னு தெரியுமாடா, சும்மா வரலடா திமுககாரன் அப்படின்னு அந்த டைலாக் அவர் பேசினது, அன்னைக்கு அவர் பேசினதும் இன்றைக்கு மோடி அவர்கள் பின்னாடி கை கட்டி நின்றுட்டு அவர் ரொம்ப மௌனித்து அப்படியே பயங்கரமாக பயபக்தியாக நின்ன ஒரு விஷயமும் அதில் தங்கம் தென்னரசு சொன்ன வார்த்தை தான் உச்சபட்சமாக இன்றைக்கி விமர்சனத்துக்கு உள்ளாகிருக்கிறது. மோடி வருகை என்பது தமிழ்நாட்டிற்கான பெருமைன்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து நீங்கள் வந்து பிரதமரோடு என்ன சொல்ல வராருன்னு ஒரு உரிய மரியாதை கொடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு பிஜேபிக்காரன் கூட செய்யாத சொல்லாத ஒரு வார்த்தையை திமுக நபர்கள் சொல்லுவது என்பது அப்போ உள்ளபடி இங்கே யாருக்கு அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு? இப்போ அதிமுக பிஜேபி கூட இருக்கா, திமுக பிஜேபி கூட இருக்கா? அப்போ கடைசியில் விஜய் சொல்வது போல் ஒருவேளை 2 பேருமே பிஜேபி கூட தான் இருக்கீங்களோ, அதனால் வந்து எல்லாமே இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களோ? எதற்காக அதிகார மையத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இங்கே இருக்க அதிகார மையத்துக்கு ஏற்படுகிறது? நீங்கள் யாரோ ஒரு கட்சி கிடையாது, லெட்டர்பேட் கட்சி கிடையாது, திமுக ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கேலோ இந்தியான்னு வைக்கிறீங்க, விளையாடு இந்தியான்னு கீழே சின்னதாக கூட தமிழில் உங்களால் போட முடியலன்னு ஒரு பெரிய விமர்சனம் அன்றைக்கே எழுந்தது. அன்றைக்கே அந்த கேள்வி எழுப்பியிருந்தோம். அப்போ தொடர்ச்சியாக மோடி கோபேக் மோடின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோடி வரும்பொழுது வந்து இப்படி வந்து ஒரு புகழாரம் பாடி கொண்டு அவருக்கு வந்து பல்லாக்கு தூக்குவதை போல் சில வார்த்தைகள் அலங்கார சொற்களை பயன்படுத்துவது ரொம்ப மோசமான மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்திடும். அப்போ உள்ளபடி இவங்க எல்லாருமே வந்து பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இத்தனை ஆண்டு காலமாக பெரியாரை பற்றி உள்வாங்கிய நீங்கள், பகுத்தறிவு சித்தாந்தத்தை பேசக்கூடிய நீங்கள், திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய நீங்கள், மோடி அவர்களை பார்த்து அஞ்சு நடுங்கி சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸாக போகிறீங்கன்னா, அப்போ பிஜேபி உள்ளே வந்துட்டால் உங்கள் 2 பேரையுமே அழிக்கக்கூடிய வேலை செய்வாங்கன்னும் பொழுது
அப்போ சமரசம் இல்லாமல் உங்கள் 2 பேரும் எதிர்க்கக்கூடிய நபருக்கு ஓட்டு போட்டால் என்னன்னு மக்கள் சிந்திச்சாங்கன்னா அந்த ஓட்டு யாருக்கு போகும்? ஆப்வியஸ்லி அடுத்த ஆப்ஷனாக இருக்கு 3வது ஒரு நபராக சூஸ் பண்ணப்படுகிறது வந்து விஜய் தான் சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்பொழுது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, டிவிக்கு இப்படி தான் வந்துடுது. அப்புறம் தான் நாம் தமிழர். ஏன்னா அண்ணன் எப்போதுமே தனியாக வந்து நிற்பார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தனியாக நின்று போட்டுன்னு விட்டுருவாங்க. அப்போது இந்த விஷயங்கள்லாம் திமுக தவிர்த்துருக்கலாம். நீங்கள் வந்து கதை அடிச்சுட்டு காலில் விழுந்துக்குங்க, அது உங்களுடைய சௌரியம். ஆனால் வெளியில் வரும்போது எதை பேசணும், பொது வெளியில் எதை பேசக்கூடாதுன்னு அந்த அரசியல் புரிதல் கூட இல்லாமல் திமுக இப்படி ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டு போகிறீங்கன்னும் பொழுது உங்களுடைய அச்சத்தை, உங்களுடைய இயலாமையை, உங்களுடைய பிரச்சனையை பிஜேபியிடம் சமரசத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது தான் யதார்த்தம் உண்மையாக பார்க்கப்படுதுன்னும் பொழுது திமுகங்கிற கட்சி தவிர்த்துட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்குரிய மரியாதை செலுத்துறதோ, வரவேற்பு கொடுக்கறதோ, அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர்கள் கலந்துக்கிறதோ வந்து ஒரு அரசு சார்பாக அது நியாயமான விஷயம் தானே. மோடி அவர்கள் வரும்போது பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சிருந்தீங்கன்னா ரைட். அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, பாதுகாப்பு கொடுக்குறீங்க. மோடி வரும்போது நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. எதற்கு தேவையில்லாத புகழாரம்? இந்த புகழாரம் தானே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. மோடி வருவது தமிழ்நாட்டின் பெருமைன்னு என்ன அர்த்தம்? அப்போ இத்தனை நாளாக வந்து மனித குலத்திற்கு எதிரான கட்சி பிஜேபி, உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரம், மத வழிபாடுகள் கை வைக்கக்கூடியது பிஜேபி. இவர்கள் வந்து ஒருபோதும் மக்களுக்கு நல்லது செய்யவே முடியாது, இந்த பிஜேபியை நம்ம வளர விடக்கூடாது, சனாதனத்தை ஒழித்தே தீர வேண்டும்னு இத்தனை நாள் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அத்தனை பொய்ன்ற மாதிரி ஆயிடுதுல்ல. அரசாங்கம் வேறு, திமுக வேறுன்னு பார்க்க முடியாது சார், புரியுதுங்களா? நீங்கள் வந்து திமுக ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஒருத்தர் அங்கே போகிறாரு அப்படின்னும் பொழுது அவர்கள் இந்த சொற்களை தவிர்த்திருக்கணும். பட் அந்த சொற்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருப்பாங்களா? தலைவருடைய அனுமதி இல்லாமலையோ, முதல்நிதியுடைய அனுமதி இல்லாமலையோ அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்க முடியாத பொழுது அப்போ முதலமைச்சரோட வந்து அவருடைய அதிகாரத்தின் உட்பட்டு தான் எல்லாம் பேசுகிறாங்கன்னும் பொழுது அப்போ நேரடியாக யாரை இங்கே சந்தேகப்படுவாங்க? முதலமைச்சரை சந்தேகப்படுவாங்க. அப்போ வந்து மோடியிடம் வந்து பணிந்து ரொம்ப அடிபணிந்து போவது எடப்பாடியா ஸ்டாலினா அந்த கேள்வி வரும் பொழுது 2 பேருமே தான்ற மாதிரி இருந்துருதுல்ல. அப்போ 2 பேருமே பணிஞ்சு போகிறோம். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரா? மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவது தமிழ்நாட்டின் பெருமைன்னு எடப்பாடி பயன்படுத்தலை. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து மிக முக்கியமான நோட்டாக பயன்படுத்தி இதை கடைசி வரைக்கும் பிரச்சாரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி பேசுவது உங்களுடைய பயத்தை காட்டுது. இது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அது நல்லது கிடையாதுன்னும் பொழுது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு படத்தில் ஒரு சின்ன மேட்ரு வச்சுருப்பான், அதை டீகோட் பண்ணி பசங்க எவ்வளோ எலாபரேட்டாக வந்து அதை வந்து போடுறானும் பொழுது இன்றைக்கி அரசியல் யங்ஸ்டர்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான், உள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நல்லா பாருங்களேன், சின்ன சின்ன பசங்களும் அரசியல் பேசுது, குழந்தை பிள்ளைங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதை யோசிக்காமல் உங்கள் தாத்தங்காலம் மாதிரி உட்காந்து உருட்டலாம், சின்னத்தை வச்சு உருட்டலாம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம். ஸோ இதை தெரிந்து கொண்டு இந்த திமுக வந்து ஒழுங்கான விஷயத்தை கையில் எடுக்கணும். இல்லைனாக்கா உங்களுக்கான எதிர்காலம்ன்றதை நீங்கள் தான் அதுக்கப்புறம் நீங்களே படுகொலியில் தள்ளிக்கிறதுக்கான சமம். நிச்சயமா சார், இவ்வளோ நேரம் செலவிட்டு நிறைய அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி பீட்டர். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.